கீவ் நகருக்குள் புகுந்த ரஷ்ய பீரங்கி ஒன்று பயணிகள் வாகனமான காரை நசுக்கி அழித்த காட்சிகள் வெளியீடு. மக்களுக்கு எதிராகவும் தாக்குதல் நடத்தும் ரஷ்ய ராணுவத்தின் அட்டுழிய காட்சிகள் இணையத்தில் வைரலாகின்றன. ரஷ்ய ராணுவத்தின் அசுர தாக்குதலை எதிர்கொள்ள மக்களுக்கும் ஆயுதம் வழங்கியது உக்ரைன் அரசு. ரஷ்யாவின் கண்டுபிடிப்பான AK-47 ரக துப்பாக்கிகளை ஏந்தி வீதிகள் தோறும் போர்க்கோலம் பூண்டு நிற்கின்றனர் உக்ரைனியர்கள். 29 லட்சம் போர் வீரர்களை கொண்ட ரஷ்யாவின் பிரம்மாண்ட படைக்கு எதிராக மல்லுக்கட்டி நிற்கிறது 11 லட்சம் வீரர்களை கொண்ட உக்ரைன். ஒவ்வொரு ஆண்மகனும் ஆயுதம் தரித்து களம் நோக்கி பயணித்துள்ளதால் நாடே யுத்த வேடம் அணிந்து நிற்கிறது. கிரீமிய எல்லை வழியாக ஊடுருவ முயன்ற ரஷ்ய படைகளை தடுக்க தற்கொலைப்படை தாக்குதல் நடத்திய உக்ரைன் வீரர். உடலில் கட்டிய வெடிகுண்டுகளை வெடிக்க வைத்து சாலையின் முக்கிய பாலத்தை தகர்த்து ரஷ்ய படைகளின் முன்னேற்றத்தை தடுத்தார். ஊடுருவி தாக்கும் ரஷ்ய ராணுவத்திற்கு எதிராக போரிட 80 வயதிலும் ஆயுதம் தாங்கிய உக்ரைனின் வீர குடிமகன். எதிர்கால சந்ததியர்களின் நலனுக்காக உயிரையும் தியாகம் செய்ய தயார் என அறிவித்து போர்க்களம் புகுந்தார். உக்ரைனின் நீப்பர் ஆற்றின் இருகரை வழியாகவும் ரஷ்ய ராணுவம் தொடர்ந்து முன்னேற்றம். ரஷ்ய ராணுவத்தின் போக்குவரத்து விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாக உக்ரைன் ராணுவம் தகவல். உக்ரைனில் இருந்து தப்பித்து ருமேனியா வந்தடைந்த இந்தியர்களை மீட்கச் சென்ற ஏர் இண்டியா சிறப்பு விமானம் புக்கரஸ்ட் நகரில் இருந்து மாணவர்கள் உட்பட இந்தியர்களை அழைத்துக் கொண்டு தலைநகர் டெல்லியை வந்தடையும். உக்ரைனுக்கு பாதுகாப்புத்துறை உதவியாக 4500 கோடி ரூபாய் வழங்க அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் ஒப்புதல். போர்க்கருவிகள், பயிற்சி, கல்விக்கு நிதி வழங்க அமெரிக்க வெளியுறவு அமைச்சகத்துக்கு ஒப்புதல் அளித்து உத்தரவு. உக்ரைன் தலைநகர் கீவில் அடுக்குமாடி கட்டிடம் மீது குறிதவறி பாய்ந்த ஏவுகணையால் பெரும் சேதம். கீவ் நகரில் முற்றுகையிட்டுள்ள ரஷ்ய படைகள், பீரங்கிகள், ஏவுகணைகள் மூலம் தாக்குதலால் பரபரப்பு. கீவ் நகரில் நடைபெற்ற தாக்குதலில் 3500க்கும் மேற்பட்ட ரஷ்ய வீரர்களை கொன்று குவித்துள்ளதாக உக்ரைன் பாதுகாப்புத்துறை அறிவிப்பு. 200க்கும் மேற்பட்ட ரஷ்ய வீரர்களை போர்க்கைதிகளாக வைக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல். ஐரோப்பிய நாடுகளின் பொருளாதார தடைக்கு எதிர்வினையாற்ற தொடங்கியது ரஷ்யா. பிரெஞ்சு கயானா ராக்கெட் ஏவுதளத்தில் இருந்து ராக்கெட்டுகளை ஏவ ஒத்துழைக்க மாட்டோம் என ரஷ்யா அறிவிப்பு. உக்ரைனில் இருந்து 5 தமிழர்கள் ஏர் இண்டியா விமானம் மூலம் மீட்பு. ருமேனியா வழியாக முதற்கட்டமாக மீட்கப்பட்ட 470 இந்தியர்களில் 5 பேர் தமிழர்கள் உள்ளதாக தகவல். தெலங்கானா மாநிலம் நலகொண்டா அருகே சிறிய ரக விமானம் விழுந்து நொறுங்கிய விபத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பெண் பயிற்சி விமானி உட்பட 2 பேர் பலி. மிகவும் தாழ்வாக பறந்த நிலையில் பயிற்சி விமானம் விபத்துக்குள்ளானதாக தகவல். உக்ரைனிலிருந்து இந்திய மாணவர்களை ஹங்கேரி வழியாக அழைத்து வருகிறது இந்திய அரசு. முதற்கட்டமாக மாணவர்கள் பேருந்து மூலம் உக்ரைன் எல்லையை கடந்து ஹங்கேரிக்கு அழைத்து வந்தனர். ஹங்கேரியின் புடாபெஸ்ட் நகரில் இருந்து மாணவர்களை விமானம் மூலம் தாயகத்திற்கு அழைத்து வர ஏற்பாடு. பேருந்துகள் மூலம் மாணவர்களை உக்ரைனில் இருந்து ஹங்கேரிக்கு அழைத்து வரும் நடவடிக்கை தொடர்வதாக இந்திய தூதரகம் தகவல். ரஷ்யாவின் வங்கித்துறை வணிகத்தில் 80 விழுக்காட்டை கொண்டுள்ள முதல் 10 வங்கிகளுக்கு பொருளாதார தடைகளை விதித்தது அமெரிக்கா. ரஷ்யாவின் ஸ்பெர் வங்கி, VTP உள்ளிட்ட 3 வங்கிகளுக்கு அமெரிக்காவில் உள்ள சொத்துகளும் முடக்கப்பட்டன. ரஷ்யாவின் காஸ்ப்ரோம் எண்ணெய் இயற்கை எரிவாயு நிறுவனம் மேற்கத்திய சந்தைகளை அணுக தடை. எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகளை மேம்படுத்துவதற்கான கருவிகள், தொழில்நுட்பங்களை ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி செய்யவும் தடை. விமானங்கள், விமான உதிரி பாகங்களை ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி செய்ய தடை. ரஷ்ய விமானங்கள் பிரிட்டன் வான்பரப்பு வழியாக செல்லவும் பிரிட்டனில் தரையிறங்கவும் தடை விதித்து உத்தரவு. செமிகண்டக்டர்கள், கணினிகள், தொலைத்தொடர்பு கருவிகள் உள்ளிட்ட உயர் தொழில்நுட்ப பொருட்களை ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி செய்ய தடை. விமானவியல், தகவல் தொழில்நுட்பம், சுரங்கத் தொழில்களுக்கான பொருட்கள் ஏற்றுமதிக்கு அளிக்கப்பட்ட அனுமதியை ரத்து செய்தது கனடா அரசு. ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் உள்ள ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின், வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் ஆகியோரின் சொத்துக்கள் முடக்கம். புதினுக்கும் லாவ்ரோவுக்கும் எதிராக அமெரிக்காவும் கனடாவும் தடை விதித்து உத்தரவு.
சாம்பியன்ஸ் லீக் கால்பந்து போட்டியின் இறுதியாட்டம் நடைபெறும் இடம் ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில் இருந்து பாரிஸுக்கு மாற்றம். ரஷ்யாவில் நடைபெறவிருந்த கிராண்ட் பிரிக்ஸ் கார் பந்தயம் ரத்து செய்யப்படுவதாகவும் அறிவிப்பு. ரஷ்யாவில் நடைபெறவிருந்த உலகக்கோப்பை பனிச்சறுக்கு போட்டிகள் ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு. உலகக்கோப்பை கால்பந்து போட்டி பிளே ஆஃப் சுற்றில் ரஷ்ய அணிக்கு எதிரான ஆட்டத்தில் பங்கேற்பதில்லை என அறிவித்தது போலந்து.